கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேதத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு கேரக்டர் வைஸாக நாம் வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆபிரகாமை குறித்து, ஆகாரை குறித்து, நேற்றைய தினத்தில் ஆபிரகாமுடைய வேலைக்காரரை குறித்து, இந்த செப்டம்பர் 4ஆம் தேதியிலையும் ரெபேக்காலை குறித்து நாம் தியானித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தருவாராக. பிரியமானவர்களே, ரெபேக்காலை குறித்து நாம் பார்ப்போமானால், இம்மைக்குரிய காரியத்திற்காக தண்ணி பிடிக்க சென்ற வேளையில் அங்கே ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் எனக்கு குடிக்க தண்ணி தா என்று கேட்ட சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போது ரெபேக்கால் செய்ததை பாருங்கள். உனக்கும் தண்ணீர் வார்க்கிறேன், ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்க்கிறேன் என்று ஆபிரகாமுடைய வேலைக்காரன் என்ன காரியத்தை தேவனிடத்தில் கேட்டாரோ அதே காரியத்தை ரெபேக்கால் இங்கே செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வேலைக்காரன் கேட்கிறார், இங்கே ரெபேக்கால் செய்கிறாள். அங்கே கேள்வி, இங்கே பதில். கர்த்தர் நல்லவர். அநேக இடங்களிலே பார்ப்போமானால் பெண்கள் கடினமான சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு கொஞ்சம் யோசிக்க தான் செய்கிறோம். எல்லாமே இந்த நாட்களிலே இன்ஸ்டண்ட்டாக உடனே அற்புதம், உடனே பதில், உடனே தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று அநேகர் இந்த நாட்களிலே அப்படிதான் இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் இங்கே ரெபேக்காலை பாருங்கள். தண்ணி பிடிக்க போனது இம்மைக்குரிய தேவைக்காக. ஆனால் அந்த இடத்தில் தேவ திட்டம் இருந்தது நிமித்தமாக ரெபேக்காலுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இதை குறித்து நான் தியானிக்கும் போது கர்த்தர் என்னோடு பேசின காரியம் என்னவென்றால், இம்மைக்குரிய காரியத்திற்காக தேவ திட்டத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்துவாரானால், அது நடத்துதலுக்கு நாம் கீழ்ப்படிந்து செல்வோம். ஆனால் எதிர்காலத்தை குறித்த காரியங்கள் லகுவாய் நம்மளுக்கு வெளிப்படும். ஆனால் இம்மைக்குரிய காரியங்கள் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஒட்டகத்திற்கு தண்ணீர் வார்ப்பது என்பது லேசான காரியம் அல்ல. நாம் தெரிந்தது போல ஒட்டகம் எவ்வளோ தண்ணி குடிக்கும் என்று நம்மளுக்கு தெரியும். அவ்வளவு தண்ணியையும் ரெபேக்கால் மொண்டு ஊற்றினதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த நாட்களில் கடினமான வேலைக்கு, கடினமான சூழ்நிலையில் சரிதத்தை ஒடுக்கி பெண்கள் அநேகர் குடும்பங்களுக்காக பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அந்த பிரயாசத்திற்கெல்லாம் ஏற்ற பலனை கர்த்தர் நம்மளுக்கு தரும்படியாக நாம் இப்படி ஜெபிப்போம் தேவ சமூகத்திலே. ஏசப்பா, என்னுடைய பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை எனக்கு தாங்க. பலன் வர மாதிரி நான் பிரயாசப்படணும். வேலை ஸ்தலத்தினாலும், குடும்பத்தினாலும், தேசத்தினாலும், கர்த்தருடைய வேலைகளினாலும் நாம் விருதாவாய் செலவு பண்ணாத படிக்கு, விருதாவாய் வேலை செய்யாத படிக்கு, விருதாவாக பிரயாசப்படாத படிக்கு கர்த்தரிடத்திலே நாம் கேட்போமா? நாங்கள் படுகிற பிரயாசம் எங்களுக்கு பலனை கொண்டு வரணும். இந்த செப்டம்பர் 4ஆம் தேதியில் கர்த்தருடைய பாதத்தில் நாம் அமர்ந்து, தகப்பனே, நாங்கள் எடுக்கிற எல்லா பிரயாசத்திலையும் எங்களுக்கு ஒரு பலனை தாங்க. அவனுடைய வார்த்தை அப்படி தான் சொல்லுகிறது அல்லவா? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு சௌக்கியம் உண்டாயிருக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம் கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிடும்படியாக, நம் கைகளின் பிரயாசம் நம்மளுக்கு பலனை கொண்டு வருகிறதா? நம்ம எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும், இம்மைக்குரிய காரியமாக இருந்தாலும், மறுமைக்குரிய காரியமாக இருந்தாலும், கர்த்தருடைய காரியமாக இருந்தாலும், பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகிற எல்லா வழிகளிலும் நாம் பிரயாசப்படுவோமானால் அந்த பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ரெபேக்கால் பாருங்க, இப்போ உள்ள தேவைக்காக தண்ணி பிடிக்க போன மகளுக்கு கர்த்தர் எதிர்கால தேவையை அங்கே வைத்திருந்தார். நம்மளும் இப்போ உள்ள சூழ்நிலையை பார்த்து தேவைக்காக தேவனிடத்தில் வரும்போது கர்த்தர் பார்ப்பார், அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதம் என் மகள் இப்படி இருப்பாங்க, என் மகன் இப்படி இருப்பாங்க அப்படி என்று. ஆனால் நம்மளுக்கு இந்த மாதம் தேவை சந்திக்கப்பட்டால் போதும், இந்த மாதம் சூழ்நிலை மாறினால் போதும், இப்போ உள்ள இந்த பிரச்சனை எப்படா முடியும் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தர் அடுத்த வருடம் அல்ல,
நம்ம சந்ததியை குறித்த காரியங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை குறித்த தேவ திட்டம் அவர் கரத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, இதை அறிந்து இம்மைக்குரிய காரியத்தில் என்ன கடினமான சூழ்நிலை வழியாக கர்த்தர் நம்மை நடத்தினாலும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ரெபெக்காளை போல கடினமான சூழ்நிலை வழியாக தான் அந்த இம்மைக்காக அவங்க தண்ணி பிடிக்க போயிருப்பாங்க. ஆனால் அந்த ஒட்டகத்திற்கு தண்ணி வார்க்கும் போது அவங்க சரிதம் எந்த அளவுக்கு பிரயாசப்பட்டிருக்கும், வேதனை அனுபவிச்சிருக்கும். ஆனால் அந்த இடத்துல பாருங்கள், அவங்களுடைய அந்த பலவீனத்தையோ அந்த காரியத்தையோ அந்த கடினத்தையோ அவர்கள் பார்க்கவில்லை. அதன் மத்தியிலே அந்த ஒட்டகத்திற்கு தண்ணி வார்ப்பேன் என்று அவர்கள் எடுத்த அந்த ஒரு முயற்சி, இந்த நாளிலும் கர்த்தரிடத்திலே நீங்கள் தேவ சமூகத்திலே சென்று பிரயாசப்படுவதற்கு ஏற்ற முயற்சியில் நான் எதிலப்பா நடக்கணும், எங்களுடைய பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை நாங்கள் அனுபவிக்கணும், நாங்கள் அதுக்கு எந்த பாதையில் நாங்கள் நடக்கணும், நாங்கள் என்ன முயற்சி எடுக்கணும், அதை எங்களுக்கு காட்டுங்க, அதை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. உங்கள் குடும்பத்தில் என்ன ப்ராப்ளம், என்ன பிரச்சனை, என்ன தேவை, நீங்கள் எப்படி பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் தேவ சமூகத்தில் போய் அதை சொல்லி, நான் எடுக்கிற இந்த முயற்சியில், இந்த பிரயாசத்தில், இந்த பாதையில் எனக்கு பலன் கிடைக்குமா, இதனுடைய முடிவு எப்படி இருக்கும், இது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா என்று. அங்கே ரெபெக்காள் ஒட்டகத்திற்கு தண்ணி வார்த்தா நான் ஈசாக்கை கல்யாணம் பண்ண போகிறேங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஹெல்ப்பு தான் அவங்க செஞ்சாங்க. அந்த நன்மை, அவங்க செய்த உதவி அவங்களுக்கு பெரிய நன்மையை கொண்டு வந்தது. கர்த்தர் அப்படியே நம்ம குடும்பங்களிலும் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்மளுடைய எதிர்காலத்திலே இந்த மாதம் முடிவுக்குள்ள ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்தை நோக்கி நம்ம பார்ப்போமா? உங்கள் தேவைகள் எல்லாம் அவர் சமூகத்தில் இறக்கி வைத்து உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடணும், அதற்கேற்ற பிரயாசத்தின் பாதையில் என்னை நடத்துங்க. ஒப்பு கொடுக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் அப்பா, நாங்கள் ரெபெக்காளை போல இம்மைக்காக உங்கள் பாதத்தில் நாங்கள் வந்திருப்போமானால் எங்களுடைய எதிர்கால திட்டங்கள், எங்களுடைய எதிர்கால தேவைகள், எங்களுடைய பிள்ளைகள் காரியங்கள், குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரை எதிர்காலம் உங்கள் கரத்தில் இருக்குப்பா. அதை எங்களுக்கு லகுவாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள அந்த வாசல் திறக்கப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்போதே ஆண்டவரை நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவர், இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய எல்லா கடினமான காரியத்திலிருந்து ஒரு ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்போதே 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 கட்டவிழ்க்கிறோம். மிஷிகா லதுரா லதீனா மசேலா ரதுலா ரபா. பெண்களுடைய கடினமான காரியங்கள், கைகளின் பிரயாசங்களை ஆண்டவரே பிசாசானவன் திருடாதபடிக்கு கைகளின் பிரயாசத்தை சாப்பிடும்படியாக, கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, கைகளின் பிரயாசம் ஏற்ற வேலையில் ஆண்டவரை அப்பா இவர்களுக்கு வாசல் திறக்கப்படுவதாக உங்களுடைய கிருபையின் கரத்தில் கொடுக்கிறோம். நீங்கள் பெரிய காரியங்களை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் அப்படியாக கைகளின் பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை இந்த செப்டம்பர் மாத முடிவுக்குள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இன்னும் உங்கள் குடும்ப காரியத்தை வைத்து செபியுங்கள். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.